Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video நம்ம class 9th first chapterல distance between two points in the 2D plane இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தெரியும். ஸோ இதே ஆக்சிஸ்க்கு அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்க்கோ ஒய் ஆக்சிஸ்க்கோ பேரலாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு லைன் வந்துச்சு அப்படின்னா இந்த லைனோட டிஸ்டன்ஸை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். ஸோ பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணுவோம், இங்கேருந்து ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் சிமிலர் வே அண்ட் இந்த இடத்துலேருந்து ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டுமே அதாவது பாயிண்ட் ஏலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம்ல இந்த லைன் அண்ட் இது ரெண்டும் மீட் ஆகுது, இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை நான் சீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது இதோட கோஆர்டினேட்ஸ் ஏவோட கோஆர்டினேட்ஸை x1 y1 அப்படின்னு எடுத்துக்கலாம் அண்ட் டியோட x2 y2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே சியோட கோஆர்டினேட்ஸ் என்னவா இருக்கும், இப்போது ஏ பாயிண்ட்டும் சி பாயிண்ட்டும் ஒய் ஆக்சிஸில் அதாவது இந்த இடத்துல இந்த ரெண்டு பாயிண்ட்டும் சேமாக இருக்குது. ஸோ அப்போ இது என்னது எக்ஸ் ஆக்சிஸில் ஏதோ ஒரு பாயிண்ட்டு. ஸோ அப்போ இங்கே x1 வந்துடும். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய இந்த y2. ஸோ சியோட கோஆர்டினேட்ஸ் x1 y2 அப்படின்னு நம்மளுக்கு வரும். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இது x2. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இப்போ சி அண்ட் டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், x2 மைனஸ் x1 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அண்ட் இது y2 மைனஸ் y1 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அண்ட் ஏடியோட டிஸ்டன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சால்வ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நம்ம சால்வ் பண்ணி நான் காட்டுறேன். இங்கே நம்ம ஒரு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். ஸோ இது புக்கில் கொடுத்துருக்காங்கல்ல, அதே தான் பேஜ் நம்பர் 10ல் இருக்குது, இதே தான். ஸோ இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைஞ்சிருக்காங்க. அதாவது ஏடி அப்படின்ற இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த லைன் ஏடின்ற இந்த லைனை இட் இஸ் நாட் பேரலல் டு த ஆக்சிஸ். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு லைன் பர்பண்டிகுலர் லைனும் ஒரு ஹாரிசாண்டல் லைனும் வரைஞ்சிருக்காங்க. ஸோ இது பாயிண்ட் மீட் ஆகிறதுல இதை சீன்னு மார்க் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இங்கே என்ன பார்த்தோம், சிக்கும் டிக்கும் எப்படி கண்டுபிடிப்போம், x2 மைனஸ் x1. ஸோ x2 இங்கே என்னது 7 மைனஸ் இது 3 which is 4. அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்தோம்னா இங்கே y பார்க்கணும். அதாவது y2 மைனஸ் y1 தானே நம்ம பார்த்தோம், y2 மைனஸ் y1. ஸோ அப்போ y இது என்னது x1 y1ல. ஸோ x1 y1 அண்ட் இது x2 y2. ஸோ இப்போ இங்கே நம்ம இப்போ நம்மளுக்கு இதோட கோஆர்டினேட்ஸ் நம்ம என்னென்ன எடுத்துக்கிட்டோம், x1 y2. ஸோ அப்போது y2 மைனஸ் y1. இங்கே y2 அப்படின்றது ஸோ 4 மைனஸ் 1 which is 3. ஸோ இங்கே 4 மைனஸ் 1 எடுத்தாலும் 3 தான் வரும். அண்ட் அதே மாதிரி 1 மைனஸ் 4 எடுத்தால் மைனஸ் 3 வரும். சின்ஸ் திஸ் இஸ் டிஸ்டன்ஸ் நம்ம பாசிட்டிவ் வேல்யூ தான் நம்ம எடுத்துப்போம். அண்ட் இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்வோம், பைத்தாகரஸ் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ பைத்தாகரஸ் எப்படி அப்ளை பண்ணுவோம், இது என்னது ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போட்டனியூஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். ஸோ அப்போ எப்படி சால்வ் பண்ணலாம், ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே என்ன வரும் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப்படின்னு வரும். எப்படி எழுதுகிறோம் நம்ம, இப்போ இதை ஒரு ரைட் ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போட்டனியூஸ், அப்போது ஏடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர். ஸோ இங்கே ஏசி ஸ்கொயர் அப்படின்னு இருக்குல்ல, இதோட டிஸ்டன்ஸ் என்னது 3 ஸ்கொயர், அதான் 3 ஸ்கொயர் போட்டிருக்கோம். அண்ட் இதோட டிஸ்டன்ஸ் 4 ஸ்கொயர். ஏடி ஸ்கொயர், ஏடி கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்கொயரை நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறிடுது. ஸோ ஏடி இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும் 16 ப்ளஸ் 9. ஸோ ஏடி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 which is 5 units.
ஸோ ஏடி வந்து என்னது, இது வந்து 5 யூனிட்ஸ். இதோட டிஸ்டன்ஸ் வந்து 5 யூனிட்ஸ். இப்போ சிமிலர் வே அதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த டிஸ்டன்ஸ் அதாவது டிஎம்க்கு கண்டுபிடிக்கணும்னாலும் இதே மாதிரி தான் வந்து பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் அண்ட் ஒரு ஹாரிசாண்டல் லைன் வரைஞ்சிப்போம். டாட்டட் லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ஸோ டாட்டட் லைன்ஸ் வரைஞ்சிட்டோம்னா நம்ம இந்த பாயிண்ட் வந்து நம்ம எடுத்துப்போம். அண்ட் இதை வச்சுட்டு இங்கே வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இங்கே என்ன வரும் நம்மளுக்கு, எக்ஸ் ஆக்சிஸில் 9, இது சம் பாயிண்ட் நீங்கள் நேம் பண்ணிக்கோங்க, ஈன்னு கூட நேம் பண்ணிக்கோங்க. ஸோ 9,1 வந்து நம்மளுக்கு வரும். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், டிஎம் வந்து வேணும்ல. ஸோ இப்போ டிஎம் வேணும்னா அதே தான் எடுத்துக்கணும். என்ன பண்ணணும், டிஎம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டிஇ ஸ்கொயர் ப்ளஸ் எம்இ ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட்டு டிஇ ஸ்கொயர், அதாவது டிஇனா இந்த பாயிண்ட். ஸோ டி வந்து என்னது 7,1. ஸோ இது வந்து கண்டுபிடிச்சிக்கலாமா. ஸோ அப்போனா 9 - 7 வந்து 2 வந்துடும். அண்ட் இங்கே 6 - 1 வந்து 5 வந்துடும். ஸோ இதை அப்படியே நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ 5 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ விச் இஸ் 25 + 4. ஸோ அப்போ டிஎம் ஸ்கொயர் வந்து 25 + 4 is 29, which is square root of 29 units. இப்படி தான் வந்து நம்மளுக்கு இங்கே 29 யூனிட்ஸ் புக்கில் டிரைவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த பாயிண்ட்டும். ஸோ இப்போ இங்கேயுமே வந்து அதே மாதிரி தான். இப்போ ஏஎம்மோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இதே மாதிரி ஒரு ஹாரிசாண்டல் லைன் அண்ட் வெர்டிக்கல் லைனை வந்து வரைஞ்சிட்டு பைத்தாகரஸ் யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். இது வந்து ஈஸி இல்லை. இது வந்து எங்கே இருக்குது, இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 3 அண்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து இட் இஸ் 6, 3,6. ஸோ இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அண்ட் இந்த பாயிண்ட், அதாவது இது வந்து எஃப்னு வச்சுக்கலாம். ஸோ ஏஎஃபோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். அண்ட் ஏஎஃப்எம்மோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு பைத்தாகரஸ் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணனா இந்த சைடு வந்து கிடச்சிரும். அண்ட் தட் இஸ் 40 யூனிட்ஸ். சரியா. ஸோ அது மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து அவங்க டிஎம்னு வந்து கொடுத்துருக்காங்க, நான் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இது வந்து நம்ம டிஇஎம்னு வந்து எடுத்திருக்கோம். இன் ட்ரையாங்கிள் டிஇஎம். இது வந்து ட்ரையாங்கிள் ஏஎஃப்எம். இது வச்சு வந்து நான் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்ம சால்வ் பண்ணோம். இந்த பார்ட் சால்வ் பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 40 யூனிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ சிம்பிளாக வந்து இதை டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், இதை மாதிரி வந்து ஒரு லைனு, அந்த ரெண்டு பாயிண்ட் ஏ அண்ட் டி வந்து பாயிண்ட்டு. இந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து நான் 4 - 1 போட்டிருக்கீங்க அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும். ஸோ இது வந்து ஸ்கொயர், இது 4 டிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால 4 - 1 பண்ணாலும் நம்மளுக்கு 3 வரப்போகுது. அண்ட் 1 - 4 பண்ணால் -3 வந்தாலும் டிஸ்டன்ஸுன்றதுனால நெகட்டிவ் வராது, பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுத்துப்போம். அப்படியே இல்லாட்டினாலும் இங்கே வந்து ஸ்கொயர் வருது. அதாவது இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம்ல, இங்கே x2 - x1 வருதா. ஸோ அப்போ 1 - 4ன்னு நம்ம போட்டால் -3 ஹோல் ஸ்கொயர் பண்ணும் போது 9 தான் நம்மளுக்கு வரப்போகுது. ஸ்கொயருக்குள்ளே வர்றதுனால நெகட்டிவாக இருந்தாலும் அது பாசிட்டிவாக மாறிடும். ஸோ x1 - x2 த ஹோல் ஸ்கொயர்னு போட்டாலும் ஒன்று தான். அதாவது இப்படியும் எழுதலான்னு சொல்கிறேன், x1 - x2 the whole square plus y1 - y2 whole square வந்து நம்ம எழுதலாம். ஸோ இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஸோ இப்போது இதே வந்து நம்மளுக்கு இப்போ அடுத்தது வந்து நம்ம இந்த பார்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இதுதான் வந்து நம்ம வரைஞ்சிருக்கிறது, அதாவது இங்கே கிராஃப் ஷீட்டில் நான் வரைஞ்சிருக்கிறது. இப்போது இது வந்து ஒய் ஆக்சிஸ் தான் வந்து ரிஃப்ளெக்ஷன். இப்போ ஒய் ஆக்சிஸை வந்து நம்ம இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட் இருக்குல்ல, இதில் வந்து
the observation be same if triangle ADM is reflected in the x-axis instead of y-axis. அதாவது இப்போ இந்த triangle ADM இருக்குல்ல, இந்த triangle ADM இது வந்து y-axisல reflect ஆகும் போது நம்மளுக்கு கிடைக்கிறது தான் இங்க வரைஞ்சிருக்காங்க. இதே தான் இங்கே y ஆக்சிஸ் வந்து ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும் போது அப்போ வந்து இது ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். இங்கே என்ன மாறி இருக்கு அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து y ஆக்சிஸ் வந்து ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டாக இருக்கும் போது நம்மளுக்கு எக்ஸ் குவாடினேட்டெல்லாம் வந்து நெகட்டிவாக மாறி இருக்கு. ஸோ 3 வந்து -3 மாறி இருக்கு. அதே மாதிரி 7 வந்து -7 மாறி இருக்கு. y குவாடினேட்ஸ் ஆஸ் யூஷுவல் சேமாக தான் இருக்கு. இப்போ அடுத்தது இதுதான் வந்து அவங்க இங்க சொல்லியிருக்கிறது. இப்போ என்னவாகுது, y வந்து ரிஃப்ளெக்ஷனா வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு AMD இந்த பாயிண்டோட குவாடினேட்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகி y ஆக்சிஸ் மூலமா ரிஃப்ளெக்ட் ஆகும் போது இது வந்து என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தா எக்ஸ் குவாடினேட்ஸ் மட்டும் நெகட்டிவா வந்து மாறுது. அவ்வளோதான். ஆனால் இதே வந்து நீங்கள் இப்போ நம்ம முன்னாடி பண்ணோம்ல பைத்தாகரஸ் அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம்னா அதே ஆன்சர் தான் வந்து கிடைக்கும். அதாவது இங்கே என்ன கிடச்சிது நம்மளுக்கு ஏடிக்கு வந்து நம்மளுக்கு 5 யூனிட்ஸ் கிடச்சிதுல. இப்போ இங்கேயும் நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு வந்து 5 யூனிட்ஸ் வரும். நான் ஃபஸ்ட்டு வெறும் A', D' மட்டும் உங்களுக்கு சால்வ் பண்ணி நான் காட்டுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம என்ன எடுத்துப்போம், இது வந்து 4 - 1 which is 3 வந்துருச்சா. அண்ட் அதே மாதிரி இங்கே -7 -3 இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், -7 -3. ஸோ இட் வில் பி வாட், -4. டிஸ்டன்ஸ் அகெயின் அப்படின்றதுனால இதை +4ன்னு வந்து நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இப்போ இதை வந்து நான் ஸ்கொயர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இது தானே பைத்தாகரஸ் தானே அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போனா A'(D) the whole square equal to A'(C' whole square plus C'(D' whole square வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போனா வந்து 4 square plus 3 square வந்துடும், which is 16 plus 9 which is 25 வரும். and A'(D' is equal to square root of 25 which is 5 units. இதுதானே நம்மளுக்கு முன்னாடி கிடச்சிது. ADக்கு வந்து நம்ம பண்ணோம்ல. ஸோ இங்கே சால்வ் பண்ணோம்ல, நம்மளுக்கு 5 யூனிட்ஸ் கிடச்சிதா. அதே தான் வந்து இங்கே வருது. ஸோ ரிஃப்ளெக்ஷன் ஆனாலும் அதோட நம்ம டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு மாறலை. அதாவது நம்மளுக்கு சேம் தான் வந்து கிடைக்கிது. சிமிலர் வே நீங்கள் A', M' ட்ரை பண்ணாலும் சரி, M', D' ட்ரை பண்ணாலும் சரி, அதே தான் வந்து யூனிட்ஸ், அதே டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட் வந்து நம்ம பார்க்கலாம். What has remained the same and what has changed with this reflection அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ திங்க் அண்ட் ரிஃப்ளெக்டில் பேஜ் நம்பர் 11 கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இந்த இது பார்த்தோம்ல, இதை பேஸ் பண்ணி இங்கே கேட்டிருக்காங்க. வாட் ஹஸ் ரிமைன் த சேம் அண்ட் வாட் ஹஸ் சேஞ்ச்டு வித் திஸ் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இங்கே என்ன எழுதணும், சேமாக இருக்கிறது வந்து என்னவா, எதெல்லாம் சேமாக இருக்குது, ஷேப், size and length of the sides of the triangle. இது வந்து இந்த மாதிரி எழுதாதீங்க, ட்ரையாங்கிள்னு ஃபுல்லாக வந்து எழுதுங்க. and what has changed with the reflection அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ orientation of the figure has changed. இதான் வந்து நம்ம எழுதணும் ஃபர்ஸ்ட்டு ஒன்க்கு. ஸோ என்ன அது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். திங்க் அண்ட் ரிஃப்ளெக்டில் would this observation be the same if triangle ADM is reflected in the x-axis அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது x-axis இப்போ வந்து நம்ம பார்த்தது இங்கே புக்கில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து y-axis வந்து ரிஃப்ளெக்ஷனாக, இதே வந்து x-axis வந்து ரிஃப்ளெக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி வரும் நம்மளுக்கு டயக்ராம். இப்போ வந்து இங்கே அப்படியே x-axis ரிஃப்ளெக்ஷன்னா இந்த பார்ட்டு, இது வந்து அப்படியே கீழே வரப்போகுது. ஸோ எப்படி வந்து நம்மளுக்கு வரும், ஸோ இது வந்து A' என்னது 3,4. ஸோ அப்போ வந்து இங்கே வரும்போது 3 அப்படியே வந்துடும், 4 வந்து -4 வந்து மாறிடும். ஸோ A' வந்து என்னது 3, -4.
அடுத்தது டி 7,1 எக்ஸ் ஆக்சிஸில் 7 அப்படியே தான் இருக்கும். 1க்கு பதிலாக -1 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 7,-1 நான் பென்சிலில் எழுதுகிறேன். ஸோ கிளியராக இருக்கான்னு எனக்கு தெரியல. அண்ட் அடுத்தது வந்து டி டி வந்து எழுதியாச்சு. அடுத்தது வந்து எம். ஸோ எம் வந்து என்னது 9,6. ஸோ 9 எக்ஸ் ஆக்சிஸில் 6க்கு பதிலாக என்ன வரும் -6 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே வந்து வரும். ஸோ நம்மளுக்கு ட்ரையாங்கிள் பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. ஸோ திஸ் இஸ் டி டேஷ், இது ஏ டேஷ், இது வந்து எம் டேஷ். ஸோ எம் டேஷ் வந்து நம்மளுக்கு என்னது இட் இஸ் 9,-6. ஸோ இங்கே வந்து என்ன ஆயிருக்கு, ஸோ இங்கே அவங்க கேட்டிருக்காங்கல்ல these observation be same if triangle ADM is reflected in the x axis instead of y axis அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே என்ன மாறி இருக்கு அப்படின்றது we have to see. இங்கே வந்து பாருங்க, இப்போ நம்ம வந்து முன்னாடி y axis ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து இருக்கும் போது நம்மளுக்கு வந்து என்னென்னலாம் மாறி இருந்தது, நம்மளுக்கு எக்ஸ் கோஆர்டினேட் எல்லாம் நெகட்டிவாக மாறிந்தது. அண்ட் இதே இப்போ எக்ஸ் ஆக்சஸ் வந்து ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும் போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒய் கோஆர்டினேட்ஸ் இங்கே பாருங்கள், ஒய் கோஆர்டினேட்ஸ் எல்லாமே நெகட்டிவாக வந்து மாறி இருக்கு. இங்கே உங்களுக்கு பார்த்தா வந்து தெரியும் எல்லாமே வந்து மாறி இருக்கு. ஸோ இதுதான் வந்து எழுதணும். ஸோ என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, ஸோ எஸ் வந்து எழுதணும். என்னது இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் x coordinates வந்து என்னவாச்சு, x coordinates become negative. In the second case y coordinates become negative அப்படின்னு வந்து நம்ம எழுதணும். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ரிஃப்ளெக்ஷன் இதுலேருந்து நம்மளுக்கு நம்மளோட அப்சர்வேஷன் அதுதான். ஸோ அதுதான் வந்து நான் இங்கே வரைஞ்சி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அது வந்து செகண்ட் திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட்டுக்கு செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். இது வரைஞ்சிட்டு இதை நீங்கள் அந்த ஆன்சரை வந்து நீங்கள் எழுதலாம். ஸோ இது இவ்வளோ தான் வந்து இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டு. ஸோ இப்போ வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எண்ட் ஆஃப் இந்த சாப்டர் எக்ஸசைஸ் அதோட சம்ஸ் எல்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.